இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான். இப்போ இந்த சண்டை கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஆகிப்போச்சு. இஸ்ரேல் தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஈரானுக்கு எதிராக செறிவூட்டப்பட்ட யுரேனியம், என்ரிச்ட் யுரேனியம் நிறைய வச்சுருக்காங்க, அணுகுண்டு பண்ணிவிடுவாங்க, அதனால் நான் அவங்கள தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஈரானோட முக்கியமான தலைவர்கள் எல்லாரையுமே கொண்டுட்டாங்க பிளான் பண்ணி. பட் இப்போ ஈரானோட கை ஓங்கியிருக்கு. ஈரானோட யூஸ் பண்ணுற ஹைப்பர்சோனிக் மிசைல் கிட்டத்தட்ட ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பை ரோடு 2000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணால் 26 ஹவர்ஸ் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. பை ஏர் ட்ராவல் பண்ணால் 1700 கிலோமீட்டர்ஸ். இந்த டிஸ்டன்ஸை ஈரான் வச்சுருக்க ஹைப்பர்சோனிக் மிசைல் வெறும் 400 செகண்ட்ஸ். 400 செகண்ட்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே மிசைல் போய் இஸ்ரேல் அடிக்குது. என்ன தான் அயன் டூம் எஃபெக்டிவாக இருந்தாலும் ஈரானோட ஹைப்பர்சோனிக் மிசைலை இஸ்ரேலால் வெற்றிகரமாக தடுக்க முடியல. இந்த மிசைலை பார்த்து உலகமே வேந்து போயிருக்கு. இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை பார்த்து ஒரு 2 பேருக்குமே சரியான அழிவு தானே. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சண்டையில் கிழியாது சட்டை எங்கே இருக்குன்ற மாதிரி. இதில் 2 பேர் சட்டையுமே கிட்டத்தட்ட கிழிஞ்சிடுச்சு. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சாதாரண ஆளுகளும் கிடையாது. இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்கிற ஆட்களும் சாதாரண ஆளுகள் கிடையாது. யாருன்னா அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, நார்த் கொரியா. ஸோ ஒரு பெரிய அழிவுக்கான ஆரம்பத்தை இவங்க மேலே மேலே இதை வளர்க்காமல் இதை ஒரு பேச்சுவார்த்தை மூலயமா முடிச்சிட்டாங்கன்னா உலகத்துக்கே ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்க 2 பேருமே பயங்கரமான ஆயுதங்கள் வச்சுருக்காங்க. இது நான் ஜஸ்ட் ஒரு நியூஸில் பார்த்த விஷயங்களை தான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய விஷயம் சொல்லலை. ஏன்னா நியூஸில் டெய்லி இதை விட நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணலாம். அஃபிஷியல் விஷயத்தை ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். தேங்க்யூ.